வணக்கம் நண்பர்களே! உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை, ஒரு குழந்தை டீச்சர் ஆகிறது. சார், உங்களுக்கு ஃபோன். எழுந்து போய் ரிசீவரை எடுத்து ஹலோ என்றேன். அப்பா, நான் காயத்ரி பேசுறேன். சொல்லுடா கண்ணா, இன்னைக்கு ஸ்கூல் ஆண்டு விழாவுல என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னேனே, கிளம்பி வர்றீங்களாப்பா? அடடா, பிஸியான வேலையில அது மறந்தே போச்சு. எத்தனையாவது ஐட்டம் உன்னோடது? 5வது. சரிம்மா, பர்மிஷன் சொல்லிட்டு வந்துடுறேன். ரிசீவரை வைத்துவிட்டு வந்து என் டேபிளை ஒழுங்குபடுத்திவிட்டு பேனாவை மூடி பையில் வைத்துக்கொண்டே மேனேஜரிடம் போய் விஷயத்தை சொல்லி பர்மிஷன் கேட்டு வெளியே வந்து ஸ்கூட்டரை உதைத்தேன். நான் வீட்டுக்கு வருவதற்கு முன்பே என் மனைவியும் காயத்ரியும் ஸ்கூலுக்கு போயிருந்தார்கள். என்னிடமிருந்த சாவியை போட்டு திறந்து உள்ளே போய் முகத்தை கழுவிக்கொண்டு தலையை வாரிக்கொண்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பினேன். சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் பனி கொட்டத் தொடங்கிவிட்டது. எனக்கும் பனிக்கும் ஆகவே ஆகாது. ராத்திரியெல்லாம் மூக்கடைப்பு, சளி, இருமல் இத்தியாதி. ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருந்தது. 5வதாக மேடை ஏறினாள் என் பெண். ஆடி முடித்ததும் பெருமையாக வலிக்க வலிக்க கைத்தட்டினேன். மணி பார்த்தேன் 8. முதல் நாள் ராத்திரி பூரா குழந்தை லொக் லொக்கென்று இருமிக் கொண்டு இருந்தது ஞாபகத்துக்கு வந்தது. எழுந்து ஸ்டேஜின் பின்பக்கம் போய் காயத்ரியை தேடினேன். பட்டாம்பூச்சிகளாய் நின்றிருந்த மலரையர் கூட்டத்தில் என் மனைவி புகுந்து போய் காயத்ரியை தேடி பிடித்து கூட்டி வந்தாள். சரி காயத்ரி, வீட்டுக்கு போகலாமா? கிளம்பு என்றேன். என்னப்பா, இன்னும் நிறைய ப்ரோக்ராம் இருக்கே. இருக்கட்டுமேமா, உன் ப்ரோக்ராம் தான் முடிஞ்சிடுச்சே. எல்லாம் முடியணும்னா ராத்திரி 10 மணி ஆயிடும். நீ சின்ன குழந்தை. 8 மணிக்கெல்லாம் உனக்கு தூக்கம் வந்துடும். வா போகலாம். இல்லப்பா, எல்லோரும் என்ன மாதிரி குழந்தைங்க தானே. நிகழ்ச்சி முடிய முடிய நம்மள மாதிரி ஒவ்வொருத்தரா கிளம்பி எல்லோரும் போயிட்டா கடைசி ப்ரோக்ராம பார்க்க கூட்டமே இல்லாம போயிடாதா? அந்த குழந்தைங்க மனசு என்ன கஷ்டப்படும்? என்னோட டான்ஸ் கடைசி ஐட்டமா இருந்தா? காயத்ரி பேச பேச நான் பெருமிதமாக அவளை என் மடியில் உட்கார்த்தி வைத்துக்கொண்டு ஆவலோடு மற்ற ப்ரோக்ராம்களை ரசிக்க ஆரம்பித்தேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.